தசகம் 84. சமந்த பஞ்சகத்திற்கு செல்லுதலும் உறவினர் நண்பர் முதலியவர்களோடு சேர்தலும். பிறகு ஒரு நாள் நீ சூரிய கிரகணத்தின் போது கிருதவர்மனையும் அனிருத்தனையும் துவாரகியில் காவல் வைத்து யாதவர்களும் பெண்களும் சூழ குருட்சேத்திரத்திலுள்ள சமந்த பஞ்சகம் என்ற தூய்மையான தலத்தை அடைந்தாய். நீயும் மக்களின் நலத்திற்காக அங்கே தூய நீரில் நீராடி அந்த தூய நீரை மேலும் தூய்மையாக்கினாய். அந்தணர்களுக்கு பல வகையான தானங்கள் கொடுத்தாய். அப்பொழுது அங்கு வந்திருந்த கௌரவர்களுடனும் பாண்டவர்களுடனும் மற்றும் நண்பர்களுடனும் கூடி அளவலாவினாய். திரௌபதி தங்கள் அன்புக்குரிய மனைவியர்களோடு அளவலாவினாள். மற்றும் நீ அவர்களை கவர்ந்து வந்து மணந்த வரலாற்றை அவர்கள் திரௌபதியிடம் கூற கேட்டு அவளும் மற்ற பெண்களும் மிகவும் மகிழ்ந்தனர். பகவானே, அதன் பின் நீ கோபியர்களை கண்டு மிக்க மகிழ்ச்சியோடு அருகில் சென்று அவர்களை பெருமைப்படுத்தினாய். அந்த கோபியர்கள் நெடுநாட்களாக உன்னை பார்க்காததனால் உண்டான பிரிவினால் வருந்தி உடல் இளைத்திருந்தார்கள். நீ அன்போடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றாய். அந்த பெண்கள் உன்னை கண்டதனால் உண்டான மகிழ்ச்சியினால் அவர்களின் நெஞ்சத்தில் அன்பு பொங்கி உடல் உறுப்புகள் பூரிப்படையவே அவர்கள் அணிந்த கச்சைகள் தாமாகவே கட்ட வீழ்ந்தன. முன்பே அவர்களுடன் இருந்த பழக்கத்தினால் மிகுந்த இன்பத்தை ஊட்டக்கூடிய மார்பகங்களில் நீ பெரிதும் ஒன்றுவிட்டாய் அல்லவா? பகைவர்களுடன் அடிக்கடி ஏற்பட்ட போரினால் உங்களை காண எனக்கு இவ்வளவு காலதாமதம் உண்டாயிற்று என்று கூறி ராதையை தழுவிக்கொண்டாய். உடனே ராதை தன் வயம் இழந்து உன்னிடம் லயித்து விட்டாள். அப்பொழுது தனிமையில் கோபியர்களை சந்தித்து விரகதாபத்தை போக்கினாய். மேலும் நான் பேரின்பத்தின் உருவமாயும் அறிவின் வடிவமாயும் உள்ள பரமாத்மாவே என்பது உங்கள் மனதில் தெளிவாக விளங்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உண்மையறிவை அளித்தாய். முன்பு உன்னை பிரிந்ததனால் உண்டான துன்பம் உத்தவரின் அறிவுரைகளால் சிறிது இன்ப சுவையோடு கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உன் அறிவுரைக்கு பின் அவர்களுக்கு உன் நினைவு பேரின்பமயமாகவே ஆகிவிட்டது. பின் உன் தந்தையான வாசுதேவன் பாவத்தை போக்கும் சுபகர்மாக்களை உபதேசிக்கும்படி மகரிஷிகளை வேண்ட அவர்கள் நீ மகனாக அருகில் இருக்கும்போது வேறு கர்மாக்களால் என்ன பயன் என்று மனதிற்குள் சிரித்தார்கள். ஆயினும் அவர்கள் வாசுதேவரின் மன அமைதிக்காக ஒரு யாகத்தை செய்வித்தனர். அந்த மகத்தான வேள்வியில் உற்றார் உறவினர்களுடன் யாதவர்களும் இடையர்களும் ஒருங்கே பெருமைப்படுத்தப்பட்டார்கள். முன்பு இருந்தது போலவே 3 மாத காலம் இவ்விதமாக அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் இருந்தனர். குருவாயூரின் தலைவனே, அனைவரும் திரும்பி செல்ல புறப்பட்ட போது நீ ராதையை இறுக கட்டி தழுவிக்கொண்டாய். அதனால் அவளும் பிரிவாற்றமையால் வரும் வருத்தம் நீங்கி மனம் தெளிந்து நிம்மதி அடைந்தாள். நீ அதை கண்டு பெரிதும் மகிழ்ந்தவனாய் துவாரகாபுரிக்கு சென்றாய். அத்தகைய நீயே என்னை நோய்களினின்றும் காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண